என் மனைவியோட பேச்ச முதல் முறையா நான் கேட்கிறேன். ரொம்ப அருமையா பேசுறாங்க. பணியில தயார் பண்ணதுக்கு நேரம் இல்லை. என்கிட்ட கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு அருமையா தயார் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம் இருந்தது. ஆட்டி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் இசை கிடப்போம் முகம்மது நபிக்கு மறை அருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியும் அறிவாம். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதனருள் வாழ்த்தி அமர வாழ்ந்து ஏற்றுவோம். ஸ்ரீராமம் சிங்கமுக ராமபுரானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கம்பர் புகழ்கிறார். நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்னது மட்டுமல்ல, சொல்லவால் நடந்து காட்டிய தலைவன் என்பதால் அவ்வாறு புகழ்கிறார். என் வாழ்க்கையில் நான் கண்ட நடையில் நின்று என் நாயகனும் உத்தம ஞானியும் ஆகிய கவிஞர் பாரத ஐயா அவருக்கு குருவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையோர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவர் என்னும் ஆச்சரிய குறி. திருக்குறளின் ஆச்சரியத்தை முதலில் உணர்ந்தவர் ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புரட்டி புழுக தரித்த புகழ் என்று ஔவையார் புகழ்கிறார். இப்ப இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். எங்களை எல்லாம் வாத்தியாரு அந்த அடி அடிச்சாங்க, நாங்க ஒழுங்கா படிச்சோம், அடியாறு மாடு படியுமா. இந்த காலத்துல யார் அடிக்கிறா? எல்லாரும் தீர்க்கத்தான் வாங்குறாங்க தவிர ஒரு யூசுக்கும் ஆக மாட்டாங்களேன்னு கவலை. ஒரு திரைப்பட பாடல் ஒன்று, கலைஞர்கள் தனது தட்டி வீடு திரும்பினார். ப்ரீகேஜிக்கு 50,000 ரூபாய், எல்கேஜிக்கு 1,00,000 ரூபாய். இப்படி காலம் போயிட்டு இருக்கு. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வாக்கியர் ஒருத்தர், அவர்கிட்ட யார் வேணாலும் சாகுற வரைக்கும் படிக்கலாம். ஒருத்தருவா கூட பீஸ் வாங்க மாட்டாரு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அவர்கிட்ட யாரு போனாலும் அடிப்பாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடிப்பாரு. அடி ஒண்ணுமே தெரியல, எங்கவே தெரியல. மொத்தம் 2660 அடி அடிப்பாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிக்கிற ஒரு அடி கூட வலிக்காது. எத்தனை அடி வாங்குவோமோ நம்ம வாழ்க்கையில அத்தனை புகழ் கிடைக்கும். அப்படி உலகத்துக்கே ஆச்சரியத்தை கொடுக்கிற அந்த ஆசான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்தான் முதல் பாவலர், தேவர், தெய்வ புலவர், செல்லா போலர், பொய்யில் புலவர், பெருநாவலர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற நமது திருவள்ளுவர். இத்தனை சிறப்புகளுக்கும் காரணமான திருவள்ளுவர் தன்னை பற்றியோ தன் இனத்தை பற்றியோ எந்த ஒரு குரட்பாட்டையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு குரட்பாடு மட்டும் தான் யார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். தனது முதல் திருக்குறளாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உடற்றே உடையு. எழுத்துக்களுக்கு தொடக்கம் ஆ. தமிழின் உயிரெழுத்தான ஆவை வைத்து தொடங்கியிருப்பதால் தான் தமிழன் என்பதை மட்டும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார். ஒரு குழந்தை அழைத்து நமது நாட்டின் கொடியை காண்பித்து அது என்னன்னு என்று கேட்டால் அதற்கு தெரிந்த பதில் சொல்லணும். நம்மை போன்றவர் அழைத்து கேட்டால் எங்கள் நாட்டின் தேசிய கொடி என்று சொல்வோம். பாரதியார் சொல்லுகிறார், தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பொருள் ஒன்றுதான், காணுகின்ற காட்சி ஒன்றுதான். ஆனால் மெய்ப்பொருள் என்பது அவரவர் காணுகின்ற அறிவினை பொறுத்து அமைகிறது. இதைத்தான் என்ன சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு. எழுதுகிற தெய்வம் இந்த
எழுத்தும் தெய்வம் என்பதால் நான் திருக்குறளை 1330 குரட்பாக்களாக அல்ல 1330 தெய்வங்களாக காண்கிறேன். அதனை வணங்குகிறேன். வணக்கத்திற்கு உரியவர் யார் என்றால் உலகம் என்றால் ஒருவர். உயிர் உண்டு வாழ்வோரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். படைப்பவர் இறைவன் என்றால் நம்மை படைக்கும் நமக்கு தேவையான சாப்பாடை படைக்கின்ற இறைவன் விவசாயி. அதனால் அவரை வணங்கிவிட்டு மற்றவர்கள் தொழுது பின் செல்ல வேண்டும் என்று விவசாயிக்கு முதல் வணக்கம் கொண்டார். இந்த மேலவர் கீழவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இந்த பாகுபாடுதான் வள்ளுவரிடத்தில் கிடையாது. உலகத்தின் அனைத்து உயிரினங்களையும் மனிதர் உட்பட இரண்டாக பிரித்தார். நல்லினத்தின் உருவும் துணையில்லை, தீயினத்தின் அல்லது படிப்பதுவும் இல்லை. ஒன்றே இனம் தான், ஒரு நல்ல இனம், இன்னொரு கெட்ட இனம். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் என்ற மிகப்பெரிய மேதைகள் எதனால் அறிந்தார்கள்? உயிர்புத்தரா சொல்கிறார், தீவிர ஒரு வடிவமாய் திறன் சுயோகம் என்பார். தீமையே வடிவான துரியோகம் பக்கம் உண்டதால் அவர்கள் அனைவரும் அணிந்தார்கள். கண்மபிரான் என்கிற நல்லவர் பக்கம் உண்டதால் வாழ்ந்தவர்கள் வளர்ந்தார்கள். தெய்வத்தால ஆகாத காரியம் ஏதேனும் உண்டா? திருவள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தால் ஆகாது ஏனும் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். நம்முடைய உடம்பை பக்தி செய்கிற முயற்சியினால் கூலிதான் கிடைக்குமே தவிர தெய்வத்தின் அருள் இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது என்பது இதன் உட்பொருள். தெய்வம் தொழால் ஒருவன் தொழுதொழுவார் பெய்யன பெய்யும் மழை. அந்த பெண்ணு மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சிருமா? அந்த பெண்ணு யாருன்னா தெய்வத்தை வணங்கணும். ஆனா கணவன் இருக்கும் போது தெய்வத்தை மதிக்கவே கூடாது. கணவனே கண்கண்ட தெய்வமா, நீங்க தான் சாமி, நீங்க தான் பூமி அப்படின்னு எந்த பெண்ணுக்காங்களோ அவங்க சொன்னா மழை பெஞ்சிருமா? அப்படிப்பட்ட மனைவி யாருக்காவது கிடைச்சிருக்காங்களா? அப்படி கிடைத்தால் அவர்கள் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானவர்கள். பெரியவர்கள் என்றால் யார்? சிறியவர்கள் என்றால் யார்? 70 வயசாச்சுன்னா அவர் பெரியவர், 69 வயசாச்சுன்னா அவர் சிறியவர். அப்படியா? அப்படி சொல்லல. செயற்கு அறிய செய்வார் பெரியோர், சிறிய செயற்கு அறிய செய்கிறார். யார் முடிக்க முடியாத செயல்களை முடித்து காட்டுகிறாரோ அவர்கள் தான் பெரியவர்கள், முடியாது என்பவர்கள் சிறியவர்கள். பணம் கொடுக்கும் போதும் சரி, பணம் வாங்கும் போதும் சரி, இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு துன்பம் வராது, கவலைப்பட மாட்டாங்க என்கிறார் வள்ளுவர். அருளோடும் அன்போடு வாழார் பொருளாக்கம் புரியார் புலனவினர். என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 5 ரூபாய் கடை கேட்கிறாரு, நான் கொடுத்துருவேன். அந்த வாட்டி போட்டு 5 ரூபாய் கேட்கிறாரு, 10 ரூபாய் கேட்கிறாரு, கொடுத்துருவேன். டீ சாப்பிட 10 ரூபாய் கேட்ட 1000 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் கேட்டு சொல்லுவாங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் 500 ரூபாய் கேட்ட பார்த்தாலும் 500 ரூபாய் கேட்பாரு, நான் கொடுத்துருவேன். ஆனா ஒரு கவலைப்படுவேன், பணம் திருப்பி எப்போ வரும்? ஏன் 5 ரூபாய் கொடுத்தப்ப தோணாதது, 10 ரூபாய் கொடுத்தப்ப தோணாதது, 500 ரூபாய் கொடுத்தப்ப கவலையா இருந்துச்சுன்னா 5 ரூபாய் கொடுக்கும் போது எனக்கு அருள் இருந்தது, அன்பு இருந்தது. அதே 10 ரூபாய் கொடுக்கும் போது அருள் இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் 500 ரூபாய் கொடுக்கும் போது அன்பு மட்டும்தான் இருந்தது, அருள் குறைந்திருந்தது. அதனால் எனக்கு துன்பம் வந்தது. ஏன் அர்ஜுனன் மட்டும் அவ்வளவு உயரமா இருக்காரு, அவருக்கு துயரா யாரும் இல்லைன்னா உயிரத்தைய அரங்கேற்றம் செய்து காட்டணும். முதலில் தர்மர் வருகிறார், தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார், நான் பாண்டுவின் புதல்வன் என்று. இரண்டாவது பீமன் வருகிறார், தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார், நான் பாண்டுவின் புதல்வன் என்று அவர். இப்போது அறிவே வடிவாகிய அர்ஜுன பெருமான் வருகிறார். அந்த விழாப்படி மூலி நான் தோணாச்சாரியாரின் சீரன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். அறியவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை
ஆச்சரியமா இருக்கு. திருக்குறள் எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா எடுத்து படிச்சு பாருங்க, நேற்று நடந்ததை சொன்ன மாதிரி இருக்கும், நாளைக்கு நடக்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சியை கேட்காம வெளியில சாப்பிட்டு இருக்காங்களா, அவர்களை வள்ளுவர் திட்டினார். செவியும் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அருளினும் வாழினும் என் கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணரும் விலங்குகள் இருந்தால் என்ன இருந்தால் என்ன என்று அவர்களை திட்டுகிறார். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து பாரதியார் சொல்லிருந்த ஒரு வரி எவ்வளவு ஆச்சரியமான வரி தெரியுமா? ஏன் வள்ளுவரை உலகத்திற்கு தந்தார்? தமிழை கண்டிருக்கலாம்ல, இளம்ப வழிகளை கண்டிருக்கலாம்ல. ஒரு இந்து திருக்குறளை உணர்ந்தால் அவருக்கு சொல்வது போன்றே இருக்கும், ஒரு இஸ்லாமியர் உணர்ந்தால் அவருக்கு சொல்வது போன்றே இருக்கும், ஒரு கிறிஸ்துவர் உணர்ந்தாலும் அவருக்கு சொல்வதை போன்று இருக்கும். இப்படி உலகத்தில் யார் உணர்ந்தாலும் அவருக்கு சொல்வதை போன்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதால் தான் அமரகவி பாரதி சொன்னால், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னார். கமலமாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதுவே வள்ளுவர் சொல்கிறார், உருவாவதும் அதனால்தான் உருவாகிறது, துன்பம் விளைவதும் அதனால்தான் விளைகிறது. அந்த கனி எது என்றால் அதுதான் சொல் என்கிறார். ஆற்றலும் கேடும் அதனால் வருவதால் காற்று வேம்பல் சொல்லின் கண் சோர்வு என்று முடிக்கிறார். தம்பி லட்சுமணன் நிறுத்திட்டு, தம்பி அன்னைக்கு காவலாளரை நம்ம ஆணை பின்தொடர்கிறேன் ராமர் காமித்தார். ராமர் சொல்லினால் சீதைக்கு பாதுகாப்பு கிடைத்தது. லட்சுமண பெருமான எவ்வளவு சொல்லியோ சீதை கேட்கல. அவர் சொல்ல கேட்ட அவர் கலந்துகிறாரு. ராவணன் வரா, சீதையை பிடித்து போகிறார். சீதை சொல்லினால் சீதைக்கே துன்பம் வந்தது. இப்படி சொல்லினால்தான் அனைத்தும் நடக்கிறது என்றால், யாகாவா ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாக்க சொல்லி இழுக்கப்பட்டு என்கிற திருக்குறள் நமக்கு விளக்குகிறது. நபிகள் நாயகம் சொன்னார், பேசினால் நல்லதையே பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். திருநாவுக்கரசர் சொன்னார், சொற்றுமை வேதியன் சோதி மாணவன் பொற்றுமை திருத்தணி பொருந்த கைவர கற்றுமை கூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நகைச்சுவாயே. நல்ல துணையாக வருவது நல்ல சொற்கள் தான் என்றைக்கும் காப்பாற்றும். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. இது 103ஆம் விதி அறிவியல் ஆராய்ச்சி. ஆனால் வள்ளுவரின் உளவியல் ஆராய்ச்சி வேற. 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 4 வரும். அந்த 4 என்னன்னா பகை, பாவம், பணி, அச்சம். இது 4 இலவாக இல்லிடத்தான் கண். அடுத்தவர் மனைவியின் தவறாக கண்டு கண்களால் பார்த்தால் இந்த 4 நமக்கு சேரும் என்கிறார். இதை நாவலமே ஒப்புக்கொள்வார். பங்கம் வந்தது அன்றி பணியும் வந்தது. இன்னொரு இடத்துல சொல்வான், நாசம் என்று உற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றேன். 3வது என்ன சொன்னாரு? பயம் சொன்னாரா? இதை கும்பகனை சொன்னாரா என்றார். பேசுவது வானம், இதை தேடுவது காலம், கூசுவது வானுதலை. சொல்ற யாரை கண்டு பயப்படுற? மனுஷனை கண்டு பயப்படுற. அப்ப பயம் வந்துச்சா? 4வது பாவம். அந்த பெண் பாவத்தால் தானே அந்த இளைஞ வம்சமே அழிந்தது, அரக்கர் வம்சம். பசி வந்தால் பற்றும் பறந்து போகும். நமக்கு பசி வந்தாலே இவ்வளவு ஆனந்தம் வருதுன்னா, நம்மளை பெற்று எடுத்த தாய்க்கு பசியா இருந்தா நமக்கு எந்த சிந்தனை வரும்? எனக்கையாவது செஞ்சு எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு எந்த வருதுன்னா. ஆனா வள்ளுவர் சொல்கிறார், ஈன்றால் பசி காண்பார் ஆயினும் செய்யிருக்க சான்றோர் பணிக்கு முனை. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்காக சான்றோர் பணிக்கிற செயலை செஞ்சுதாரோ என்று உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் புலவனும் இப்படி ஒரு அறக்கருத்தை சொல்லவே கிடையாது. அது என்ன சொல்கிறார் வள்ளுவர்? என்ன சொல்கிறார்? ஈன்றால் என்றுதான் சொல்கிறார். எப்போது அவர்கள் தாயாகிறார் என்றால், ஈன்ற பொழுதும் பெரியவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். தாம் பெற்ற பிள்ளைய சான்றோராக உருவாக்கினால்தான் அவர்கள் தாய்மார்கள். அதுவரை அவர் வெறும்
சான்றோன் என்றால் யார்? அதற்கும் விளக்கம் தருகிறார். ஒரு சான்றோன் என்பவன் 5 மாபெரும் தூண்களாக விளங்கக்கூடியவன். அன்பு, நாள், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாயுவோடு 5 சான்று ஒன்றிய தூண் என்கிறார். அதுவரை உங்கள் மகனை உங்கள் சான்றோராக ஆக்கும் வரை உங்கள் கடமை முடியவில்லை என்று நமக்கு நினைவூட்டுகிறார். இப்ப பேசிட்டு நானும் கலந்துருவேன், நீங்களும் கலந்துருக்கீங்க. இதனால என்ன ஆகப்போகுது? வள்ளுவர் சொல்கிறார், ஓதி உணர்வும் பிறர்க்கு உரைக்கும் தான் அடங்கா பேதையறி பேதையா நீ படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்தும் நான் அதன்படி செயல்பட மாட்டேன் என்று சொன்னால் அவரை கூட முட்டாள் உலகத்திலே கிடையாது என்கிறார். அதனால் கற்றலோடு நிற்காமல் அதை பின்பற்றுங்கள். தோன்றும் புகழோடு தோன்றுகிற அத்தியார் தோன்றி தோன்றாமல் என்று வாய்ப்பிருக்கிறது. பெண்கள் பேசிய போதெல்லாம் வேர்வையே வரல, ஆண் பேசிய போதுதான் வேர்வை இருந்தது. தம்பி மணிகண்டன் அழகாக பேசினார். இன்றைக்கு நேரம் கடந்து விடுமோ என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் 7:30 மணிக்குள்ளே நிறைவு செய்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளோம். இங்கு பேச வேண்டிய டியூ பேசவில்லை, இங்கு பேச வேண்டிய மனோகரன் பேசவில்லை. அவர்கள் அடுத்த வாரம் நம்முடைய காலம் இருக்கிறது, பேசுவார்கள். இன்றைக்கு இந்த 13 வாரம் நடந்ததிலே ஒன்றை ஒன்று மிஞ்சுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒன்றை ஒன்று மிஞ்சி எதிர்பார்க்கவே பேசுவாங்க, ரூபா பேசுவாங்க, சிவாஜி நிறைய பாருங்க. என்ன பயமா அனுப்பிட்டு அனுப்பிட்டு இவங்க வந்து பேச்சாளர் உட்காந்துருவாங்களோ அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். சொன்னாங்க இவங்களை வைத்து இவங்க வெளியிருந்து காசு கொடுத்து பேச்சாளரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு குற்றவாளி போட்டாலும் ஆளாக்குவாக்கண்டா, கர்ணன் குற்றவாளி போட்டாலும் ஆளாக்குவாக்கண்டா, புருஷனா போட்டாலும் ஆளாக்குவாக்கண்டா. இப்படி தமிழ் பேச்சாளர்கள் ஆகி போன பொழுது தமிழ் என்றும் வாழும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே புது புது பேச்சாளர்கள் வள்ளுவனுக்குள்ளே ஆழ்ந்து, பாரதிக்குள்ளே ஆழ்ந்து, கம்பனுக்குள்ளே ஆழ்ந்து ஒரு தலைமுறை உருவாகி வருகின்ற பொழுது நாங்கள் உண்மையிலேயே எங்கள் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நெஞ்சு நிமிர்ந்து நாங்கள் சேவை செய்திருக்கிறோம் என்று எங்கள் மாவட்டி சொல்லக்கூடிய வகையிலே இத்தனை பேர் உருவாகி வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி என்னுடைய அன்பு தம்பி அவர் மறைக்கவே கூடாது முத்துக்குமரன் வந்து ஒரு நன்றி அவருடைய அழைப்பு